வணக்கம். தமிழக வானவில் தளத்திலிருந்து செய்திகளை வழங்குவது நிதியா முத்துக்குமார். இதோ நமது கூட்டணி கட்சி தலைவர்களோடு வந்து கொண்டிருக்கிறார் நமது வெற்றி வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள். டெல்லி வரை சென்று மக்கள் பிரச்சனைக்கும் இந்த தஞ்சை மாநகர வடக்கூடல் வேட்பாளர் வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். பெரியவர்களே, அறிவார்ந்த தஞ்சை வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மேயராக இருந்த இவரு என்ன பண்ணிருக்காரு? தஞ்சாவூர் மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய 1200 கோடிக்கு மேற்பட்ட நிதியில ஊழல் செய்தது மட்டும்தான் அவருடைய வேலை. சாதாரண துப்புரவு தொழிலாளர் ஒரு 250க்கு மேற்பட்டவங்க வேலை பார்க்கறாங்க. அதுல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அவங்கள்ட்ட கேளுங்க, இருந்தா உண்மையா பொய்யா? நீங்க இருக்கீங்களா? யாராவது துப்புரவு பணியாளர்கள் யாராவது இருக்கீங்களா? சாதாரண துப்புரவு பணியாளர்கள் எப்படிப்பட்ட சிரமத்தில் இருப்பாங்க? அவங்களுடைய குடும்பத்தினுடைய நிலை எப்படி இருக்கும்? அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் அரசாங்கத்தில் போடுறாங்க. கவுன்சிலர் இங்க யாரு இருக்கா? மேடையில் இருக்கீங்களா? கவுன்சிலர் 18,000 ரூபாய் 250க்கு மேற்பட்டவர்கள் வேலை பார்க்கறதா கணக்கு காட்டுறாங்க. ஆனா அதே துப்புரவு பணியாளர்கள் 200 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. 50 பேருக்கான பணத்தை மேயருக்கு போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. 50 பேருக்கு 250 பேர் வேலை பார்க்கறதா கணக்கு காமிச்சிட்டு 200 பேரை பணியமர்த்திட்டு 50 பேருக்கான பணத்தை 18,000 ரூபாய் எவ்வளவு? அதுல கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் கணக்கு பண்ணுங்க. 5, 10, 50 பேருக்கும் அது சில லட்சம் ரூபாய் வந்துடும். அது மட்டும் இல்ல, 18,000 ரூபாய் சம்பளம் அரசாங்கத்திலிருந்து வாங்கி அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு 9,000 தான் கொடுக்கிறதா சொல்லி துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. அந்த வீடியோ தொலைக்காட்சியில வந்திருக்கு. அப்ப எப்படிப்பட்ட ஆளு வேட்பாளராக நிற்கிறார் திட்டப்பாரு. 9 லட்சம் ரைட்டு. இப்படி ஒண்ணு பல முறையில சாதாரண துப்புரவு தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்திலேயே கமிஷன் வாங்கக்கூடிய நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ண போற? 18,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய சாதாரண மக்கள்கிட்ட 18,000 ரூபாய் சம்பளம் வாங்கி அவங்க குடும்பம் நடத்த முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில ஒரு நல்ல வீட்டுல குடியிருக்க முடியுமா? 18,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுலேயே நீ 9,000 கொடுத்துட்டு 9,000 எடுத்துக்கிறேன்னு சொன்னா, அதுலயே நீ 250 பேர் கணக்கு காமிச்சிட்டு 200 பேரை வேலை பார்க்கிற வைக்கிறேன்னு சொன்னா, நீ நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினரானா, நீ அமைச்சரானா, நீ என்ன இந்த பகுதி மக்களுக்கு பண்ணுவ அப்படிங்கறத பத்தி மக்கள் யோசிச்சு பண்ணுவாருங்கிறத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் நம்ம மத்தியில போட்டிடுறார். பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக அரசாங்கம் ஒதுக்கின இடம். அந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணி அதிகாரிகளோட சேர்ந்து தன்னுடைய மனைவி பேருக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் இடத்தை பதிவு பண்ணிட்டார். பாக்கிய பல பேர் பேர்ல ஒரு 100 கோடி 200 கோடி அந்த இடம் போகலாம். நீதிமன்றத்தில் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. எம்எல்ஏனா கூட உள்ள போனாலும் போயிடுவார். அவர் போக மாட்டார், ஒரு மனைவி தான் போவோம். இருந்தாலும் இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. இவர் தான் போகணும். இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான், மேயர் அப்படிங்கிற பொறுப்பை பயன்படுத்தி தான் அந்த இடத்தை பத்திரத்தை மாற்றி மனைவி பேர்ல பதிவு பண்ணி இருக்கிறாருங்கிறப்ப அவர் ஜெயிச்சாலும் ஜெயிலுக்கு போறவர் தான். சரிதானே? ஜெயிச்சாலும் நாங்க மாவட்டத்தில் சொன்னாரு, பினாமி ஆக்ட்ல ஜெயிலுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி. அதனால அவருக்கு போற ஓட்டு உங்களுக்கு பிரயோஜனப்படுமா? அடுத்த இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும். மக்கள் அடுத்து தஞ்சாவூர்ல முன்னாடி சந்திச்ச மாதிரி முன்னாடி ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அது மாதிரி இப்ப வேட்பாளர் உள்ள போயிட்டாருன்னு சொல்லி இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் கண்டிப்பா எலெக்ஷன் முடியட்டும், ஆட்சி அதிமுக ஆட்சி வரட்டும், உங்களை வழக்கு உங்க மேல பதிவு பண்ணுவாங்க. நீங்க பண்ணிருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு, நீங்க பண்ணிருக்கக்கூடிய இந்த மாதிரியான தவறுகளுக்கு வழக்கு பதிவு செய்யப்படும். மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் உங்க மேல நடவடிக்கை எடுக்கும். நீங்க வெளியில இருக்க போறாள் கிடையாது, உள்ள இருக்க போறாள். அவருக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போட்டா நம்ம பகுதியில என்ன வளர்ச்சி வரும்? என்ன திட்டங்களை கொண்டு வருவாரு? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் 30 ஆண்டு காலமா இயக்கத்தில் இருக்கேன். 4 தேர்தல்ல வாய்ப்பை இழந்திருக்கேன். 4 தேர்தல் தான் நான் பெரிய கட்சியோட கூட்டணியில போட்டிட்டு கிடையாது. அதிமுக முத நான் இப்பதான் போட்டிடுறேன். இந்த தேர்தலில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா தஞ்சாவூர்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நான் ஏற்படுத்தி காட்டுறேன். 1200 கோடி ரூபாய் வந்துதான் அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. வரிசையா சொல்லலாம், அதுக்கான மணி நேரம் ஆகி போயிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓட்டுறோம். நாங்க அதை பண்ணிட்டோம், நாங்க பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டோம், நாங்க வணிக வளாகத்தை கட்டிட்டோம், நாங்க மாநகராட்சி கட்டிடத்தை கட்டிட்டோம், நாங்க கலெக்டர் ஆபீஸை கட்டிட்டோம், நாங்க எஸ்பி ஆபீஸை கட்டிட்டோம், என்னென்னவெல்லாம் நாங்க சாலைகளை நல்ல சாலைகளா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரா நிதி கொடுத்தது?
மாநில அரசாங்கம் உங்களுடைய முதலமைச்சர் நிதி வந்துச்சா? புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நரேந்திர மோடி அவர்கள்ட்ட 1250 கோடி ரூபாய்க்கு மேல நிதி வந்ததுனால இன்னைக்கு தஞ்சாவூர்ல இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. நோட்டீஸ்ல இருக்கு எந்தெந்த திட்டம். இந்த திட்டத்தை தவிர இந்த நோட்டீஸ்ல இருக்கு, படிச்சு பாருங்க. இந்த திட்டத்தை தவிர எந்த திட்டத்துக்கு இங்க வந்து வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறது. தஞ்சாவூர்ல என்னென்ன திட்டத்துக்கு வேலை நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க.